Welcome back to our channel Exam Energization. So second grade exam இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்த போல் அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய டவுட்ஸ் அண்ட் நிறைய அவங்களோட டவுட்ஸு அவங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணதை வச்சும் இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும் கரெக்டான டைமில் அப்டேட்டடாக கிடைக்கும். ஸோ டிஆர்பிக்கு படிச்சுட்ருக்கவங்களும் இன்னும் வேறு யாருக்காவது எஸ்டிடிஏ எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த நியூஸை நீங்கள் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எதை பற்றினது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு தற்காலிக விடைக்குறிப்பை அடிப்படையாக கொண்டு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 7 அவங்களே வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, ஸ்டார் கொஸ்டினை நம்ம அப்ஜெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸ்டார் கொஸ்டின்ஸ்னு அவங்க கொடுத்துருந்தாலும் ஏ ஆர் பிக்கு டெஃபினட்டான ப்ரூஃபோட ஆன்சர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார் கொஸ்டினை அப்ஜெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டார் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மார்க்கு ஆட் ஆகிடும். ஒன்று 150லேருந்து மார்க்கு குறைப்பாங்க. அப்படி இல்லைன்றப்ப ஸ்டார் கொஸ்டினுக்கான மார்க்கு ஆட் ஆகிடும். இப்போ 150க்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி மார்க் ஆட் ஆகும். இதுக்கு அடுத்து ஒரு கொஷின் வருது, நம்ம வந்து 180க்கு பார்க்கணுமா 150க்கு பார்க்கணுமான்னு. இப்போ சில பேர் கிளியர் ஆகிட்டீங்க. பட் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 20 மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்ம குவாலிஃபைடு. அதுக்கு அப்புறம் 150 மார்க்குக்கு தான் உங்களோட கட் ஆஃப் பார்க்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் 30 அவுட் ஆஃப் 30 வாங்கியிருந்தாலும் அது கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேர் ட்ராக் பண்ணி போட்டுட்டீங்க. டேட்டும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பேஸ் பண்ணியும் நம்ம போல் பேஸ் பண்ணியும் சில விஷயங்கள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கேட்குற கொஷின், இந்த 2700க்கு அப்புறம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்றைக்கி சுச்சுவேஷன் டெய்லி நியூஸ் வந்துட்டுருக்கு. நமக்கு பேப்பர் கட்டிங் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நிறைய 1,00,000 மாணவர்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் சேருவாங்க. அப்போ நமக்கான இன்க்ரீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேகன்சி இன்க்ரீஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்க்ரீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் 2013லேருந்து நமக்கு வந்து போடவே இல்லை, போஸ்டிங் வந்து போடவே இல்லை. அதுக்கான இதுவும் இருக்குது. நிறைய முயற்சி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து ஆர்கனைசேஷனாகவும் சரி ப்ரைவேட்டாகவும் சரி நிறைய கோரிக்கைகள் நிறைய வகையில் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்தான். நமக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1000லிருந்து குறைந்தபட்சம் 1000லிருந்து அதிகபட்சம் 3000 வரைக்கும் போஸ்டிங் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் டென்டேட்டிவ் கீ அதுக்கப்புறம் வந்து அப்ராக்சிமேட் கட் ஆஃப் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப் வந்து அவ்வளோ ப்ரெடிக்டபுளாக அவ்வளோ கிளியர் கட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் ப்ளஸ் ஓவராலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்டு நம்மளோட கொலீக்ஸு இந்த மாதிரி விசாரித்த வகையில் வந்துட்டு அந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ரெண்டையுமே கிளியர் கட்டாக நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஓவராலாக ஒரு ஹெட்டிங்கோடு கொடுத்துருக்கோம். ஸோ பிசி ஜென்ரல் டர்ன் வந்து 125 வித் வெயிட்டேஜ் வந்து 125, சில பேர் 130, 129, எனக்கு தெரிஞ்சு 129 ஒரு ஆள், 127 ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி பார்க்கும்போது 120க்கு மேலே 125க்கு மேலேயே நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜென்ரல் டர்ன் 110 ஆர் 112 அந்த மாதிரி முடிஞ்சிடும். பிசி 114 to 105, எம்பிசி ஆர் டிஎன்சியாக இருந்தால் 104 to 94. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்னால் 94 to 84.
ஸோ பேஸ் ஹையர் மார்க்கு லோயர் மார்க்கும் வச்சுருக்கேன். இதில் ப்ளஸ் ஆர் -5 வரலாம் வித் வெயிட்டேஜோட. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வரும், இவ்வளோ தான் பிசிஎம் அப்படின்னா அதில் கொஞ்சம் வரும். இதில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், எல்லாருக்குமே அது தெரியும். இன்னும் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த ஃபீமேல் ரிசர்வேஷன் இன்னும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இல்லை மேடம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கீங்க, இன்னும் கூடும் இன்னும் குறையும் அப்படின்னா உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஓவராலாக 129, 127, 117 அதாவது 115 அபவ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே 30-40 பேர் இருக்காங்க. 117, 116, 119 அப்படிங்கிறது 40 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். கீழே போகும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்க, பிஎஸ்டிஎம்மாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கும்போது நிறைய இருக்குது இல்லையா உங்களுக்கு, இன்டர் கேஸ்ட்லேருந்து ஹேண்டிகேப்டு, அது இல்லாமல் ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த மாதிரியான கட் ஆஃபில் இன்னும் குறையலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதுக்கு போகும்போது இன்னும் குறையலாம். எம்பிசியில் தனியான ரிசர்வேஷன் ஏதாவது இருந்தால் இன்னும் குறையலாம். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் 10 நமக்கு இதுதான் கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கும்போது நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு, என்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒன் வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஃபைனல் கீ ஆன்சர் வித் செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டுடலாம். இல்லை ஃபைனல் கீ ஆன்சர் போட்டுட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் லேட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபைனல் கீ ஆன்சர் வித் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் 2-3 விஷயம் இருக்குது. இந்த பிஎட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதுனது, பிஎட் கேண்டிடேட்ஸ் அலோடு இல்லாமல் இருந்த எக்ஸாம் எழுதுனது, அப்புறம் அவங்க அதுக்கான கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக போகாத பட்சத்தில் உடனடியான போஸ்டிங் இருக்கும். போகாதுன்னு நம்புவோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறத ரொம்ப நம்பி இருக்கோம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டென்டேட்டிவ் கீ முடிஞ்சிருச்சு, ஃபைனல் கீ ஆன்சர் வந்துடும். ஃபைனல் கீ ஆன்சரோட செலெக்ஷன் லிஸ்ட்டோ இல்லை ஃபைனல் கீ ஆன்சரோ வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னும் இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே வந்துடும், கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். போஸ்டிங் வந்து ஒரு 5000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மளோட குரூப்பில். அவங்களோட அப்ஜெக்ஷன் அதெல்லாம் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் மாற்று கருத்து இருந்தால் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.